பாருங்க, இதுல போத்திபார் எந்த தவறும் செய்யவில்லை, யோசேப்பும் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் இவள் தன்னுடைய குற்றத்தை மறைக்க, நீர் அழைத்து வந்த மனிதன் உம்முடைய வேலைக்காரன் என்று அவள் போத்திபாரை குற்றப்படுத்துகிறாள். ஆதியிலே ஆதாமும் இதைதான் செய்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று ஆதாம் கூறுகிறான். இந்த இடத்துல தேவன் என்ன கேட்டார்? நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோன்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்ல வேண்டும்? ஆமாம் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு தன் மனைவியின் மீது குற்றம் சுமத்துகிறார். அதோடு கூட நீர் தந்த ஸ்திரீ என்று சொல்லி தேவனையே குற்றப்படுத்துகிறான். இது பிசாசானவனின் தந்திரமான நாவு. தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள தைரியம் இல்லாமல் பயந்து மற்றவர்களை குற்றப்படுத்துவது, அப்படிப்பட்ட தவறான செயல் இது. இதைத்தான் இந்த போத்திபாரின் மனைவியும் செய்கிறாள். இவள் முந்திக் கொள்ளாவிட்டால், யோசேப்பு தன் எஜமானிடத்தில் நடந்தவற்றை கூறிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தினால்